அதாவது சாமிஜி வந்து எப்போ வருவார்னு எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பரிதவிச்சுட்டு இருக்காங்களோ, இழந்துட்டு காணாமல் போயிட்டு, அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு சுவாமிஜியை பார்க்கணுன்ற ஒரு ஆவலும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அது சாமிஜியை பார்த்ததுக்கு பிறகு நாங்களும் பல இடங்களுக்கு போயிருக்கோம். பல கோயில்கள் போகிறோம், பல வேறு நம்ம எக்ஸ்கர்ஷன் மாதிரி பல இடங்களுக்கு ஊட்டி இந்த மாதிரி போகிறோம். பட் அங்கெல்லாம் நமக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் இங்கே நமக்கு நிம்மதி கிடைக்குது. அது குருநாதர் முன்னாடி உட்கார்ந்த உடனேயே நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கிறது. எங்களுக்கு இவ்வளவு காலமாக மக்களுக்காக, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்காகவுமே அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். இப்பவும் வந்து கிட்டத்தட்ட அந்த பஞ்சதவஸில் பல மணி நேரம் உட்காந்து அந்த தியானத்தில் ஆழ்ந்து உட்கார்ந்து இருந்தார். இது அத்தனையும் உலக மக்களுக்காக, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவரால் நிகழ்த்தப்படுறது. நல்லது. இன்னைக்கு வாழ்க்கையில் நாங்கள் நல்லா சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறோன்னா அதற்கு காரணம் எங்கள் குருநாதர் தான். அவரை நாங்கள் கடவுளாக தான் பார்க்குறோம். இன்ன வரைக்கும் நாங்கள் அப்படி தான், நாங்கள் அவரை கடவுளாக தான் கும்பிட்டுட்ருக்கோம். என்ன தான் நம்ம புத்தகத்தில் படித்தாலும் அதை அனுபவமாக கொடுக்கறது நம்ம சத்குருநாதரால் மட்டும்தான் முடியும். அவர் வந்ததுனால எல்லா உலகத்துக்கே ஒரு விமோசனம் கிடச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறோம். எவ்வளவோ இன்னும் மக்கள், எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் கிடச்சிருக்குது அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்படுறோம், சந்தோஷப்படுறோம். நித்யானந்தம் ஆக்சுவலாக எங்களுக்கு 1999 1991 மேரேஜ் ஆச்சு. திருமணம் ஆகி 10 ஆண்டுகள் வரையும் வாழ்க்கைன்னா என்ன, இந்த நம்ம பிறப்புடைய நோக்கம் என்ன அப்படின்றதே முதல்ல வாழ்க்கையிலே புரியாமல் இருந்தோம். அதன் பிறகு சுவாமிஜி கிட்ட வந்த பிறகுதான் எங்களுக்கு வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரிய ஆரம்பிச்சுது. நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிக அன்பாக வாழ கற்றுக்கிட்டதே குருநாதர்கிட்ட வந்து தான். அதில் எங்களுக்கு இப்போ வாழ்க்கை மிக நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்குன்னா அது நம்ம பரமஹம்ச நித்யானந்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் எங்களுக்கு. நல்லது. நித்யானந்தம்.